Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா Introduction to Hypertext Preprocessor Computer Application ஓட 4th chapter ஓட book back exercise பார்க்க போறோம். Just part 1, part 2, part 3, part 4 அதை ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான மெயின் hint points எப்படி எல்லாம் எழுதலாம் சொல்லிட்டு நான் ஒரு hints கொடுக்க போறேன் அவ்வளவுதான். First one, choose the correct answers. What does PHP stand for? Hypertext Preprocessor. Okay, just second one. First one answer padina B, Hypertext Preprocessor. Second one, what does PHP file have default file extension? Yes, C.php. Okay, sorry. Yes, answer is correct. A PHP script should start with and end with எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும் எப்படி எண்ட் ஆகும்னா ஜஸ்ட் இது மாதிரி $PHP இது ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, ஸ்பேஸ் விடாமல் நம்ம பண்ணணும், ஸ்பேஸ் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? Which of the following must have installed on your computer so as to be run PHP script? ஈஸியாக PHP ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்னா நம்மளோட இதில் வந்து என்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா முக்கியமாக அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் சி, அப்பாச்சி. We can use dash to command a single line. சிங்கிள் லைன் கமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? இதில் சிங்கிள் லைனை கமாண்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக போத் செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன்னும் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் ஸ்லாஷும் யூஸ் பண்ணுவோம், ஆஷும் யூஸ் பண்ணுவோம். Both second one and third one, sorry, second one and fourth one, right? Fourth one, sorry, இதுவும் second one and fourth one தான் யூஸ் பண்ணுவோம். Which of the following is the following PHP statement will store 41 in variable number num? Both 1 and 2 all the mentioned above, only third one, only first one. So of the following PHP state or statements will store, just second, I think so இதுல printing mistake இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான 1 and 2 இல்லை, அதனால 6th one மட்டும் ஹோல்டில் வைங்க. Seventh one, what will be the output of the following PHP code? num equal to 1, num1 equal to 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்னவா வரும்னா 1 plus 2 3 தான் ஆன்சராக வரும். நம்மளுக்கு 3 தான் ஆன்சர் ஆகும், ஆனால் வந்து ஸ்டோர் ஆகலை. நம்மளை என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா num1யும் num2யும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 plus 2 B. Seventh one answer பார்த்தீங்கன்னா B. Which of the following statement will be the output of hello world of the screen? First one, PHPல பார்த்தீங்கன்னா echo தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, print யூஸ் பண்ண மாட்டாங்க, sprint யூஸ் பண்ண மாட்டாங்க. Which statement will be the output $x on the screen? என்னவா இருக்கும்னா இந்த சைட் சிம்பிள் A, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு எடுத்துக்காது, அந்த சிம்பிள் எடுத்துக்காது. ஓகேங்களா? இங்கே வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கல, அந்த எரர் இருக்கு. Which of the following belongs symbol is a new line character? /n or /r யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து 6th one மட்டும் நான் இதில் வச்சு சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா PHPக்கு வந்து பர்சனல் ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர்னு சொல்லுவாங்க நார்மலாக, ஆனால் பேஸாக சொல்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர்னு சொல்லுவாங்க. வாட் டஸ் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .php. ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் D. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து அப்பாச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து செகண்ட் ஒன்னும் சரி ஃபோர்த் ஒன்னும் சரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் ஹோல்டில் வச்சுக்கோங்க. வாட் வில் பி த அவுட்புட்னு பார்க்கும்போது B. அண்ட் 8th one பார்த்தீங்கனாலும் அதுதான்.
அண்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஈச்சோ ஏ, 9th ஒன் வந்து ஏ, 10th ஒன்ல /n ஆர் /r யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் தியரியாகவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து நீங்கள் ஷார்ட் ரன் பண்ணி தான் எழுதி ஆகணும். பார்ட் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காமன் யூசஸ் ஆஃப் பிஹெச்பி. பிஹெச்பியோட காமன் யூசஸ் கேட்டிருக்காங்க. நார்மலாக பிஹெச்பியில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மேஜராக வந்து ஓஎஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் சப்போஸ் அ வெப் சர்வர் லைக் அப்பாச்சி, அது எல்லாமே. வெப் பேஜ் இஸ் டெவலப்ட் பை த ப்ரோக்ராமர் யூஸிங் PHP script. Finally, the entire website code or move to the web server path in the remote server machine சொல்லலாம். இது 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்டில் 2 பாயிண்ட்டாச்சும் நீங்கள் மேஜராக எழுதி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் எழுதினாலும் சரி. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெவலப் பை த PHP script. அண்ட் ஃபைனலி த attribute மாறுறது ஆல் ஓஎஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், சர்வர்ஸ் லைக் அப்பாச்சிலையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. வாட் இஸ் வெப் சர்வர்? வெப் சர்வர்னால் என்னென்னா இட் இஸ் அன் வெப் சர்வர் ட்ரைஸ் டு கம்பைல் அண்ட் இன்டர்பிரேட். இப்போ வந்து என்னென்னா நம்ம கோடை வந்து இன்டர்பிரேட் பண்ணும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லைனை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் கம்பைல் அண்ட் இன்டர்பிரேட்டர் சொல்லுவாங்க. PHP கோட் திஸ் இஸ் அவைலபிள் இன் த ரிமோட் மிஷின். Next, a response will be generated and sent back to the client and network மூலமாக நம்மளுக்கு ஆன்சர்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. What are the type scripting language? வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் 2 இருக்குது. கிளைண்ட்டு, சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுக்கு 2த்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சைட் என்விரான்மெண்ட் யூஸ் டு ரன் அ ஸ்கிரிப்ட் இஸ் யூஸ்வலி இன் த ப்ரௌசர், டஸ் நாட் அ சர்வர் என்கிரிப்ஷன் தேவைப்படாது. ஆனால் வந்து சர்வர் சைட் பார்த்தீங்கன்னா சர்வர் இன்ட்ராக்ஷன் தேவைப்படும். கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம HTML டிசைனை வந்து நார்மலாக சும்மா நம்மளோட இருக்கிற ப்ரௌசரில் ரன் பண்ணிடலாம். ஆனால் PHP கோடில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் XAMPP ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள், உங்களுக்கு தெரிஞ்சது கூட நீங்கள் சர்வர் எழுதலாம். நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச 4 எழுதியிருக்கேன். URLனா என்னென்னா அட்ரஸ் ஆர் ஸ்பெசிஃபைங் த வெப் பேஜ் அண்ட் ஃபைல்ஸ் ஆன் த நெட். தி ஆர் 4 பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ன்னு சொல்லுவாங்க URL. ஓகேங்களா. வெப் PHP இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான். ஒரு கோலை நீங்கள் வைக்கலைனாலும் உங்களுக்கு எரர் தான். How to declare a variable in PHP? வேரியபிளில் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா டாலர் சிம்பிள் வச்சு டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்பரில் நெவர் ஸ்டார்ட் நம்பர். நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா, அதை கால் பண்ணுற இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. கிளைண்ட் சைடு ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இன் விச் ஈச் கம்ப்யூட்டர் ஆன் த நெட்வொர்க் இஸ் எய்தர் client or a server சொல்லலாம். ஓகேங்களா. டிஃபைன் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது சர்வர்ஸ் ஆர் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் டு மேனேஜ் அ டிஸ்க் டிரைவர் சொல்லுவோம். வெப் சர்வர்னா என்ன? நெக்ஸ்ட், a web server is a software of HTTP server that files that forms web page to the user. இன்டர்பிரண்ட் இதாக வருதான். ஓகேங்களா. டிஃபைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது அப்படியே எழுதிருங்க, சேஞ்சஸ் எதுவும் பண்ணிடாது. 2 இஸ் மாறினாலும் அரை மார்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. மோரோவர் வந்து பாயிண்ட் வைஸ் எழுத ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் கேட்டிருந்தாங்கன்னா URL அது நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் அப்படியே கரெக்டாக எழுதிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல். செகண்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி நம்ம என்ன சொன்னேன். ஜஸ்ட் லைக் ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் ஆஃபர்ஸ் இஸ் எ கிரேட்டர் ப்ரொடக்ஷன் ஃபார் ப்ரைவசி. நம்ம வந்து இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் செக்யூரிட்டியாக இருக்கும். இட் ரெடியூஸ் த லோடிங் டைம் வந்து சீக்கிரமாக ஆகிடும். அண்ட் ஆல்சோ ரன் டைனமிக் ஆன் த ப்ரௌசரில் ரன் ஆகிறதுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின்ஸ்
A client is a website hardware machine சொல்லுவாங்க, which is connected with server in a network. ஓகேங்களா? What is the purpose of the web servers? Web server ஓட purpose எல்லாம் என்னென்ன? The server is a high performance hardware machine. It could run more than one application concurrently. A client is a separate hardware machine which is converted into server and the networks ன்னு சொல்லுவாங்க. இதில் நார்மலாக என்னென்னா நம்ம கொடுக்குற விஷயத்த அந்த கிளைண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுலேருந்து நம்மளுக்கான ரிசீவிங்க்கு வர்றது தான். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை சர்வர் கொண்டு போகும், சர்வர்லேருந்து கொண்டு வந்து திரும்பி கொடுக்கும். ஜஸ்ட் நம்மனே வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் கிளைண்ட் சைட்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் இன் பேக் எண்டாக ஒர்க் ஆகும். பைத்தான், பிஹெச்பி அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலான்னு சொன்னால் செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சர்வர் சைடு கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் மட்டும்தான். HTML CSS மட்டும்தான் அதில் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? In how many ways you can embed the PHP code in HTML page? There are two ways சொல்லியிருக்காங்க. HTML outside of PHP tag இல்லைனா HTML வந்து அதுக்குள்ளே ஈச்சோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி பண்ணலாம். put the HTML outside of PHP tag மேலே கொடுத்துட்டு PHP tags எல்லாமே ஃபுல்லாக மேலே டிஸ்பிளே பண்ணிவிட்டு HTML எல்லாமே கீழே கொடுக்கலாம். இல்லைனா HTML-குள்ளே வந்து PHP tags கொடுக்கலாம். இதுதான் ரெண்டு வே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நார்மலாக நம்ம எப்படி கொடுக்கலான்னா ஏதோ ஒரு ஃபார்முக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ ஏதாச்சும் query நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸில் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஃபார் ஒரு ஃபுல் கண்டென்ட்டை வந்து ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம். ஜஸ்ட் இதிலே இந்த ப்ளேலிஸ்ட்லேயே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு உங்களால் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு கோட் கொடுத்துருப்பேன், ஒரு ஃபார்முக்கான கோட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம் கோடு கீழே இருக்கும், டிசைன், அதுக்கு மேலே HTML இது கொடுத்துக்கலாம் கோட். இல்லை அதுக்குள்ளே வேணும்னா டேபிள். ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் காமிக்கிறேன். ஒரு சாம்பிள் ஏன்னா இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புட் த HTML அவுட்சைட் ஆஃப் PHP டேக்னு கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று போடலாம். ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இது வந்து டேபிள். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா HTML டேக்ஸ் தான் சொல்லுவாங்க. டேபிள் எல்லாமே HTML டேக்ஸ். அதுக்குள்ளே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா PHP. ஓகேங்களா? PHP ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சொல்லலாம். இது எதுக்குன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கு சொல்லலாம். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொல்லணும்னா இதுக்கு சொல்லலாம். இந்த HTML டேக்கை வந்து இங்கே எழுதிட்டு ஃபார்மில் இதுக்கு மேலே தான் இங்கே ஆக்ஷன் இங்கே கொடுக்காம ஜஸ்ட் கால் பண்ணிக்கோங்க. இதை சொல்கிறது தான் இந்த இதுக்கான
டேட்டாபேஸ் கோடை நான் மேலே எழுதியிருக்கேன். ஓகேவா, இன்சர்ட் ஆகிற கோடை நான் எழுதியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். இதை வியூ பண்ணுறதுக்கான கோட் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இது 2 மட்டும்தான். இதை வந்து செகண்ட் பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். HTML டேகுக்கு மேலே டிஸ்பிளைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு, விச் மீன்ஸ் புட் த HTML அவுட் சைட் ஆஃப் த PHP டேக். செகண்டாக சொல்கிறது பார்த்திங்கன்னா HTML டேகுக்குள்ளே வந்து PHP டேக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். இது 2மே வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து சப்போஸ் யூ ஹேவ் பீன் டேக்கன் ஃபார் 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் PHP ஆப்ரேட்டர்ஸ் பற்றினா மட்டும், இதுவே வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டாங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி மட்டும் எழுதாதீங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸில் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவாக, விச் மீன்ஸ் இந்த ஆப்ரேட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எழுதணும். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஒரு நிமிஷம், இந்த இதிலே வந்து லாஸ்ட் கொஷின் அதுதான். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இதோட டிஃப்ரென்ஸ் நிறைய படிச்சுக்கோங்க. ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் கிட்ட படிச்சுக்கோங்க. எதில் கேட்டாலும் 5 மார்க்ஸில் கேட்டாலும் சரி, 10 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எது கேட்டாலுமே அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியோ இல்லைனா டேபிளர் காலம் போட்டு சூப்பராக டிஸ்பிளே பண்ணிடணும். இது மாதிரி காமிக்கிறத விட டேபிளர் காலம் போட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஒரு கொஷின் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன், ஐ ஹாவ் டு டிஸ்கஸ் தட். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்றதை வந்து நீங்கள் வந்து ஒரு டயக்ராமெட்டிக்கலாக போட்டு அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இல்லை என்னென்னா வெப் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் நடக்கும். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பிளானிங் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, கண்டென்ட்டை ரைட் பண்ணுவாங்க, கோடிங் பண்ணுவாங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை என்னென்னா ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கான லைஃப் சைக்கிளே இதுதான். இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கேதர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம், அதுக்கான டிசைன்ஸ் ரைட் பண்ணுவோம், கண்டென்ட்டை ரைட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெப்சைட்க்கான டெஸ்டிங் நடக்கும், நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வந்து யூசர்கிட்ட கொண்டு போகலாம். ஓகேங்களா, இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதுறதுனாலும் ஓகே. ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாயிண்ட்ஸ். படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதுதான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோரோவர் சான்ஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த டீட்டெயில் அபவுட் பிஹெச்பியோட டேட்டா டைப்ஸ். என்னென்ன டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அதை எல்லாமே கூட எழுதுங்க. இதை மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறீங்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதாமல் பாயிண்ட்டாக எழுதுறீங்கன்னா அதை விட சூப்பர். என்னென்னா ஸ்ட்ரிங்னு எடுத்துகிட்டு அதோட எக்ஸாம்பிள், எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். எப்படி எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு எழுதிட்டு அதை எக்ஸாம்பிள் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பிளாக்ல எழுதிட்டு அந்த எக்ஸாம்பிளை x = கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்றதை பாக்ஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் இப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட்ஸ், நல் ஆப்ரேட்டர் அண்ட் ரிசோர்ஸை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் என்னென்ன டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு தெரியுமோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் கூட எழுதலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பாக்ஸ் போட்டு எழுதுங்க இந்த சைடு இருக்க எக்ஸாம்பிள் மட்டும். ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் எல்லா ஆப்ரேட்டருமே வந்து நீங்கள் எழுதணும். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத அப்படியே டிஸ்பிளே பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். அடிஷன் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே மறந்துடாதீங்க. எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லேருந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அடிஷனு, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அடிஷனோட மீன்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட ஈக்குவல் டு சேர்ந்து இருக்கும். அண்ட் கம்பேரிசன் வந்து ஈக்குவல் டு அந்த ஐடென்டிக்கல். இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் வரும், மைனஸ் வரும். லாஜிக்கலில் வந்து அண்டு, ஆர், நாட் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்ட்ரிங்கில் பார்த்திங்கன்னா டாட் அண்ட் ஈக்குவல் டு, இந்த 2 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போஸ் 10 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இதில் இருக்க எல்லாமே எழுதுங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இல்லைன்னா இதில் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு 2 பாயிண்ட்டாச்சும் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகேங்களா, 2 உங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் எழுதுங்க.
இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னால் என்னென்ன இருக்குன்றது மட்டும் அசைன்மெண்ட் அப்ளிகேஷன் லாஜிக்கல் அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி. டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதனால டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஏன்னா வந்து 10 மார்க்குக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 மார்க்ஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இது ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் 4th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு PHP அந்த இதோட புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.